பேன் சின்னதாக இருந்தாலும் ஸ்டோரி ரொம்ப பெருசு தானே. மிஞ்சின சப்பாத்தி இருக்கேன்னு கவலைப்பட வேணாம். அதை வச்சு ஒரு சூப்பரான முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணலாதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சுலபம், ஆனால் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இதுக்கு தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த மசாலாவோட கொஞ்சம் முட்டை ஊற்றி நல்லா கொத்தி விட்டுறலாம். மசாலாவோட முட்டை நல்லா ஊட்டிடுச்சு. இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை எடுத்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முட்டை கொத்து சப்பாத்தி ரெடி. இதை அப்படியே சாப்பிடலாம், இன்னும் சால்னா தயிர் பச்சடி கூடவும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.